அகதிகள் தொடர்பில் கொள்கை ரீதியான மாற்றமே அவசியம். சர்ச்சையை கிளப்பும் சுமந்திரன். ஊழல் மோசடி தொடர்பில் அரசு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. வரி வருமானத்தை முதலாளாக தாக்கல் செய்த ஜனாதிபதி. அரசாங்கம் ஏன் எரிபொருள் விலையை குறைக்கவில்லை? அமெரிக்கர் அதிரடி கேள்வி. தேடப்படும் பிள்ளையானின் அலுவலக சகாக்கள். சிக்க போகும் முக்கிய புள்ளிகள். நெருப்புடன் விளையாட வேண்டாம், அமெரிக்காவிற்கு சீனா கடும் எச்சரிக்கை. ஒருவரிடம் கழித்து கட்டுநாயக்கவில் சிக்கிய கொலையாளி. அறக்கட்டளையா கொலைக்களமா? காசாவில் பெருக்கெடுக்கும் இரத்த வெள்ளம். ஐக்கிய நாடுகள் அகதிகள் முகவரகத்தின் தன்னியல்பான நாடு திரும்பல் திட்டத்தின் கீழ் மீள நாடு திரும்பும் அகதிகள் கைது செய்யப்படவோ தண்டனை விதிப்புக்கு உட்படுத்தப்படவோ மாட்டார்கள் எனவும் மாறாக கொள்கை ரீதியான மாற்றமே அவசியம் என தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அகதி முகாமிலிருந்து கடந்த வியாழக்கிழமை நாடு திரும்பிய 75 வயதுடைய முதியவர் கைது செய்யப்பட்டது தொடர்பில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் எக்ஸ்தள பதிவை மேற்கோள் காட்டி சுமந்திரன் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் சுமந்திரன் தெரிவித்துள்ளதாவது: குறித்த நபருக்கான பயண அனுமதி பத்திரம் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் ஊடாக வழங்கப்பட்டிருப்பதுடன் அது இந்தியாவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் அவரிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு இருக்கையில் அந்த நபரை கைது செய்த குடிவரவு திணைக்கள அதிகாரிகள் இது பற்றி ஏன் ஆராயவில்லை? மாறாக அவரை குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைத்து நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்தது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் நேற்று முன்தினம் தனது எக்ஸ்தள பக்கத்தில் பதிவொன்றை வைத்துள்ள அவர் அகதிகள் தொடர்பான கொள்கைகளை மாற்றியமைப்பதற்காக அரசாங்கம் கூறியிருப்பதை பெரிதும் வரவேற்பதாகவும், இருப்பினும் இது குறித்த சட்டத்தில் மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டிய அவசியமில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் சாதாரண நடைமுறையையும் தாண்டி ஒரு கருப்பு நடைமுறை இயங்கி வருவதாக நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டிருந்தார். நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது உரையில் வரி செலுத்தும் அனைத்து மக்களின் வரிப்பணத்திலிருந்தும் ₹1 அரசியல்வாதிகள் மோசடி செய்ய மாட்டார்கள் என கூறியுள்ளார். அதேவேளை குறித்த பணத்தை எந்த அரசியல்வாதியும் வீணடிக்க மாட்டார்கள் எனவும் தான் உறுதியளிப்பதாகவும் கூறியுள்ளார். நடைமுறையில் உள்ள சிக்கல்கள் தொடர்பில் தாம் அறிவதாகவும் அரச பொறிமுறையில் காணப்படும் நிலைமை பற்றி கூற வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2024-2025 மதிப்பீட்டு ஆண்டிற்கான வரி வருமானத்தை முதல் ஆளாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தாக்கல் செய்துள்ளார். உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் புதிய இணையம் மூலம் வரித்தளம் நேற்று காலை அதிகாரப்பூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முதல் ஆளாக 2024 தொடக்கம் 2025 மதிப்பீட்டு ஆண்டிற்கான வரி வருமானத்தை தாக்கல் செய்தார். இந்த நிலையில் பொது நிதியை பாதுகாக்கும் நோக்கில் ஜனாதிபதியின் வரவு செலவு திட்டத்திற்குள் செலவினங்களை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் அறிமுகப்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி இதன்போது அறிவித்துள்ளார். அரசாங்கம் எதனால் எரிபொருள் விலையை குறைக்கவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மெரிக்கார் கேள்வி எழுப்பியுள்ளார். உலக சந்தையில் எரிபொருட்களின் விலைகள் குறைந்துள்ள நிலையில் இலங்கையில் எரிபொருள் விலையில் மாற்றமில்லை என அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு உலக சந்தையில் குறைவடையும் தொகை யாருடைய சட்டை பைக்குள் செல்கின்றது என அவர் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த மாதம் எரிபொருட்களின் விலைகளில் அரசாங்கம் மாற்றம் செய்யவில்லை எனவும் உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் கடந்த காலங்களில் உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைவடைந்தால் இலங்கையில் விலை குறைக்கப்படாவிட்டால் அது அவரின் சட்டை பைக்கு செல்கின்றது, இவரின் சட்டை பைக்குள் செல்கின்றது என தேசிய மக்கள் சக்தியினர் குற்றம் சுமத்தியதாக தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு எரிபொருள் லீட்டரிலும் ₹50 தரகு பெறப்படுவதாகவும் ஆட்சிக்கு வந்தவுடன் அவற்றை நிறுத்துவதாகவும் தேசிய மக்கள் சக்தி உறுதிமொழி வழங்கியிருந்தது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஊழல் மோசடிகளற்ற அரசாங்கத்தினால் உலக சந்தையில் எரிபொருள் விலை குறையும் போது இலங்கையில் எரிபொருட்களின் விலைகளை எதனால் குறைக்க முடியவில்லை என எஸ்.எம். மெரிக்கார் கேள்வி எழுப்பியுள்ளார்.
கடந்த 30ஆம் திகதி அதிரடியாக மட்டக்களப்பு வாவிக்கரையில் அமைந்துள்ள பிள்ளையானின் மர்ம அலுவலகத்துக்குள் நுழைந்த குற்றப்புலனாய்வு பிரிவு உயர் அதிகாரிகள் அங்கு விசேட அதிரடிப்படையின் ஆதரவுடன் நிகழ்த்திய சோதனை நடவடிக்கைகளில் கிடைக்கப்பெற்ற சான்றுகள் தொடர்பில் அரசு தரப்பு மௌனம் சாதித்து வருகின்றது. அங்கு நிகழ்ந்த விடயங்கள் தொடர்பிலும் பிள்ளையானின் அலுவலகத்தில் இடம்பெற்ற குற்ற செயல்கள் மற்றும் பிள்ளையான் விவகாரத்தில் ஏற்பட்டுள்ள சில பாரிய திருப்புமுனைகள் தொடர்பிலும் இந்த விசாரணைகளை ஒரு மாதத்துள் முடித்து பிள்ளையானின் குற்றங்கள் தொடர்பில் ஒரு தீர்க்கமான வெளிப்படுத்தலுக்கு அரசு ஏன் அவசரம் காட்டுகின்றது என்று மேலும் தெரிவிக்கப்படுகின்றது. தாய்வான் பிரச்சினை சீனாவின் உள்நாட்டு விவகாரமாகும். அதில் அமெரிக்கா தலையிடுவது சரியில்லை. நெருப்புடன் அமெரிக்கா விளையாடக்கூடாது என்று சீனா அமெரிக்காவை எச்சரித்துள்ளது. சிங்கப்பூரில் நடைபெற்ற சாங்க்ரில்லா உரையாடலில் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெட் ஆற்றிய உரைக்கு பதிலளிக்கும் வகையிலேயே சீனா இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இந்த மாநாட்டில் உரையாற்றிய அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் ஆசிய வல்லரசு பிராந்தியத்திற்கு சீனா அச்சுறுத்தல் என்றும் ஆசியாவின் அதிகார சமநிலையை மாற்ற இராணுவ நடவடிக்கைக்கு நம்பகத்தன்மையுடன் தயாராகி வருவதாகவும் தாய்வான் மீது படையெடுப்பதற்கான ஒத்திகைகளை சீனா முன்னெடுப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு விரைவாக கண்டனத்தை வெளியிட்ட சீன வெளிவிவகார அமைச்சு சீனாவை கட்டுப்படுத்த தாய்வான் பிரச்சினையை ஒரு பேரம் பேசும் பொருளாக பயன்படுத்தலாம் என அமெரிக்கா மாயைகளை வளர்த்து கொள்ள எண்ணலாகாது. அதோடு நெருப்புடன் விளையாடவும் கூடாது என்றுள்ளது. அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் அவதூறான குற்றச்சாட்டுகளால் சீனாவை இழிவுபடுத்தியுள்ளதாகவும் பனிப்போர் மனநிலையை ஊக்குவிப்பதாகவும் பீஜிங் குற்றம் சாட்டியுள்ளது. தாய்வானை தனது பிரதேசத்தின் ஒரு பகுதியாக கருதுவதாகவும் தேவை ஏற்பட்டால் மீண்டும் ஒன்றிணைப்பதாகவும் சீனா மேலும் கூறியுள்ளது. காசாவில் செயல்படும் அறக்கட்டளைகள் கொலைக்களங்களாக மாறி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் உணவு விநியோகம் என்ற பெயரில் அமெரிக்க ஆதரவுடன் இஸ்ரேலால் தொடங்கப்பட்ட காசா மனிதாபிமான அறக்கட்டளை மையங்களே இவ்வாறு காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடுமையான தீ விபத்தில் சிக்கிய ராஃபா GHF முகாமில் சமீபத்தில் உணவு தேடி வந்த பொதுமக்கள் மீது இஸ்ரேலிய விமான தாக்குதல்களில் 3 பேர் கொல்லப்பட்டனர். மே 27 முதல் GHF முகாம்கள் நோக்கி வரும் மக்கள் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 51ஆக உயர்ந்துள்ளது. அத்தோடு இதில் 340 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஜபாலியா அகதிகள் முகாம் மீதான தாக்குதலில் 5 பெண்கள் மற்றும் 7 குழந்தைகள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டனர். இதனால் பலி எண்ணிக்கை 54,418ஆக உயர்ந்துள்ள நிலையில் காசாவில் எஞ்சியிருந்த ஒரே டயாலிசிஸ் மையமும் இஸ்ரேலிய குண்டுவீச்சில் அளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி கலப்புடவத்தை கொரத்தொட்ட பகுதியில் ஒருவரை சுட்டுக் கொன்ற துப்பாக்கிதாரி கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தக நபர் நேற்று துபாயிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்தபோது குற்றப்பிரிவால் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதன்போது கெய்யன் தொடுவ பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடைய இளைஞர் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார். 2024 1/10 அன்று கலப்புடவத்தை கொரத்தொட்ட பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடைய ஒருவர் அழைத்து செல்லப்பட்டு காவல்துறை சிறப்பு அதிரடிப்படை அதிகாரி போல் காட்டிக்கொண்டு சுட்டுக் கொல்லப்பட்டார். அதனைத் தொடர்ந்து மேற்கு மாகாண தெற்கு குற்றப்பிரிவு தொடர்புடைய கொலை குறித்த விசாரணைகளை தொடங்கியிருந்தது. அதன்படி கொலையை செய்வதற்கு பயன்படுத்திய ஒரு ரிவால்வரும் குற்றவாளிக்கு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநராக செயல்பட்ட நபரும் முன்னதாக கைது செய்யப்பட்டிருந்தனர். பின்னர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இந்த குற்றத்தில் ஈடுபட்ட துப்பாக்கிதாரி துபாய்க்கு தப்பி சென்றுள்ளமை தெரிய வந்தது. இந்த நிலையில் நாட்டிற்கு வந்தவுடன் கைது செய்யுமாறு குடிவரவு கட்டுப்பாட்டாளர்களுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் பேரில் நேற்று கட்டுநாயக்க விமான நிலைய வருகை முனையத்தில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கட்டுநாயக்க விமான நிலைய காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் மேற்கு மாகாண தெற்கு குற்றப்பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரை 5 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அரியாலை செம்மணி சிந்துபாத்தி மயானத்தில் ஒரு குழியில் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. ஆரம்பத்தில் 2 எலும்புக்கூடுகள் கண்டுகொள்ளப்பட்டதை அடுத்து இன்று அகழ்வு பணிகள் மீண்டும் முன்னெடுக்கப்பட்டன. நேற்றைய அகழ்வு பணியுடன் 5 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதே நேரம் மேலும் பல எலும்புக்கூடுகள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.